ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ரவா கேசரி தான் செய்து காட்ட போகிறேன். இது நான் எப்படி வீட்டில் செய்வேனோ அதே மெத்தடில் உங்களுக்கும் செய்து காட்ட போகிறேன். இது குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் விசிட்டர்ஸ் யாரும் திடீரெண்டு வாரன்னு சொன்னால் அது குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு செய்முறையை பார்ப்போம். இதுக்கு முதல்ல இந்த கப்பால் 1.5 கப் ரவை எடுத்திருக்கிறேன். இதை வறுத்தெடுக்க வேணும். நாம் முதல் நீங்கள் எந்த கப்பால் வேண்டாலும் எடுக்கலாம். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌனில் வறுத்தெடுக்க வேணும். அடுப்பில் சட்டியை வச்சு சூடாகினதும் ஹீட்டை மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கருகி போயிடும் ரவை. இந்த பதத்துக்கு வறுத்தெடுத்திங்கன்னா போதும். லைட் ப்ரௌனில் வறுத்திங்கன்னா போதும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொதிக்க விடுங்க. குட்டி குட்டியாக கஜுவை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரைசன்ஸ் ஒரு 50 கிராம், 50 கிராம் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த நெய்யில் பொரிச்செடுங்க. இது பொரிச்செடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இது ஏர்லியாக செய்து வச்சிங்கன்னா கிண்டக்குள்ளே போடுறதுக்கு ஈஸி. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா ஓகே. இப்போ கேசரி செய்கிறதுக்கு ஒரு சட்டியை அகலமான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க, அப்போ செய்ய ஈஸியாக இருக்கும். 750 ml தண்ணியை ஊற்றிருக்கிறேன். இப்போ சீனியே வளர்ந்து வச்சுக்கொள்ளுங்க. அது கொதிக்கிற டைமில் அது கொதிக்க விடணும் தண்ணியை நல்லா. 1.5 கப்பு ரவைக்கு அதே கப்பால் 1.5 கப் சீனி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா ஒரு 50 கிராமோ ஒரு 2 கப்போ நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கூட. ஆனால் இது அளவாக இருந்தது எங்களுக்கு இந்த இனிப்பு. இன்னும் கூட விரும்ப சாப்பிட்றாக்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி கொள்ளுங்க, இல்லாட்டி கட்டி பிடிக்கும். மொத்தமே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி கொண்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிண்டி எடுத்ததால் இப்போ கட்டியும் பெருசாக பிடிக்க இல்லை. நான் கொஞ்சம் இருக்குது, நகைப்பையாக நைச்சி விட்டிங்கன்னா சரி. ரவையும் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. தண்ணியில் நல்லா ரவை அவிய வேணும். அவிஞ்சது பூரா நீங்கள் சீனி போட வேணும். இப்போ கேசரி நல்லா இருக்கும். இப்போ ரவை நல்லா அவிஞ்சிட்டுது. எடுத்து வச்சுக்கிற சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கிண்ட கிண்ட தண்ணி ஆகிடும், நல்லா மெல்ட் ஆகிடும் சுகர். பாருங்கள், மெல்ட் ஆகி வந்துட்டுது. இது கிண்டி கொண்டு தான் இருக்கணும், நீங்கள் கைவிடாமல். கட்டியில் இருந்துன்னா நைச்சி விட்டுக்கொள்ளுங்க. இந்த நேரம் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறேன். உப்பு போட்டால் நல்லா இருக்கும் கேசரிக்கு. எந்த இனிப்பு வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஹாட் மில்கில் குங்குமம் போட்டு ஊற வச்சேன் ஏற்கனவே, அது காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. போட்டால் கலர் நல்லா ஊறி இருக்கும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி பாலில் போட்டு ஊற வச்சு விடுறதா நல்லா இருக்கும் கேசரி கொஞ்சம். இப்போ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வடிவான ஆரஞ்சு கலரில் வரும். நீங்கள் ஃபுட் கலரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. குங்குமம் போட்டு விருப்பமானாக்கள் போட்டு செய்யுங்க. ஆனால் ஃபுட் கலர் வந்து கடையில் வாங்குறது அவ்வளோ ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமும் இல்லை. நேச்சுரல் ஃபுட்டை போட்டு செய்கிறது நல்ல உடம்புக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா அவிஞ்சி வற்றி வர வேணும். கிட்டத்தட்ட துதல்கின்ற மாதிரி தான் இது. இந்த நேரம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கிறேன். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சட்டியில் ஒட்டாமல் வரும் நெய் விட விட. நீங்கள்
இதில் திரும்பவும் விட்டுருக்குறேன் நெய். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க நெய்யை. சில ஆக்களுக்கு கூட பிடிக்கும், சில ஆக்களுக்கு குறைய பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ பொரித்த கஜுவையும் ரேசன்ஸையும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் சரியான பதத்துக்கு வந்துட்டுது. எடுத்து பார்த்து இப்போ விட்டிங்களால தெரியும், அப்படியே கொண்டு விழும். இதுதான் சரியான பதம். இந்த நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு வைக்கணுங்கண்டா உங்களுக்கு சுவையான கேசரி ரெடி. இப்போ கேசரியை ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு மேலே பாதாமும் பிஸ்தாவும் சீவி போட்டுக்கிறேன். டேஸ்ட்டுக்காக எனக்கு பிடிக்கும், அதுக்காக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமெண்டா போடுங்க, நட்டு போடாமையும் சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து இந்த முறையில் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாதா பிஸ்தா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி போட்டு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.